ஹாய் வியூவர்ஸ், இந்த வாரம் நாம் சந்திக்க போகும் விருந்தினர் லதா நடராஜ். அவர் ஒரு கர்நாடிக் மியூசிஷியன். அவர் நிறைய திமாட்டிக் ப்ரெசன்டேஷன் செய்திருக்கிறார். பாட்டில் ஒர்க் ஷாப் எல்லாமே நடத்தி இருக்கிறார். மேலும் ஒரு சிவிக் இஷ்யூஸில் ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணோம்னா பாட்டின் மூலம் செய்தால் மிகவும் இஃபெக்டிவாக இருக்கும் என்று கூறுகிறார். வாருங்கள் அவரை சந்திப்போம். லதா, நீங்கள் மேத்தமேட்டிக்ஸில் டிகிரி வாங்கியிருக்கீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மியூசிக்கில் டாக்டரேட்டும் எடுத்திருக்கீங்க. அந்த இப்படி இருக்கும்போது உங்களுக்கு எப்படி அந்த மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் வந்தது? சீட்ஸ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். எனக்கு பாட்டை பற்றி பேசுறதுக்கு சொல்லியிருக்கேன். நான் பாட்டை சின்ன வயசில் வீணையாக கற்றுருந்தேன். அதுக்கப்புறம் நான் திடீர்னு பாட ஆரம்பிச்சோடனே எங்கள் அப்பா ரொம்ப நல்லா இருக்குது, வாய்ஸ் டெவலப் பண்ணுன்னு சொன்னான். அதனால் போய் நிறைய இடத்துல கற்றுனேன். பட் அகாடமிக்காக பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் முடிச்சப்புறம் எனக்கு அந்த பேஷன் நிறைய கற்றுக்கணுங்கிறதுனால எம்ஏ மியூசிக் பண்ணி டாக்டரேட்டும் வாங்கியிருக்கேன். நிறைய பேருக்கு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இதுதான் என்னோட பேஷன் ஃபார் மியூசிக் டெவலப் ஆன இது. நீங்கள் உங்களோட டாக்டரேட் பட்டத்தில் மனோதர்மம் இன் கல்பனாஸ்வரம் இன் மியூசிக்னு அந்த சப்ஜெக்ட்ல பண்ணியிருக்கேன். மனோதர்மம்னா என்ன, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். மனோதர்மம்னா ஆக்சுவலா என்னன்னா கிரியேட்டிவிட்டி இன் மியூசிக். அதுக்கு 4 பிரான்ச் இருக்கு: ராகம், தானம், நரவல், கல்பனாஸ்வரம். ஸோ இந்த 4 ஸ்வரத்தையும் நம்மளோட கிரியேட்டிவிட்டி எப்படி இம்ப்ரூவைஸ் பண்றோங்கிறது தான் மனோதர்மம். இதில் நான் எடுத்துக்கிட்டது கல்பனாஸ்வரம்ங்கிற சப்ஜெக்ட். ஏன்னா கல்பனாஸ்வரம் இஸ் ரிலேட்டட் டு மேத்தமேட்டிக்ஸ் ஆல்சோ, கால்குலேஷன். சின்ஸ் ஐ எம் அ பேக்ஸ் கிராஜுவேட், ஐ தாட் இட் வில் பி இன்ட்ரெஸ்டிங். ஸோ அப்படி பண்ணினேன் கல்பனாஸ்வரம் பாடுறத. அதுதான் மனோதர்மம் அண்ட் கல்பனாஸ்வரம் என்னோட தீசிஸ் சொல்லிட்டு. இப்போ இந்த கர்நாடிக் மியூசிக்ல ஜென்ரலி எல்லாருமே தியாகராஜரோட காம்போசிஷன், அது இல்லாட்டா நம்ம தீக்ஷரோடது, இல்லாட்டா ஷியாமா சாஸ்திரி, இந்த 3 பேரோடு தான் மாற்றி மாற்றி பாடிட்டு இருக்கா எல்லாருமே. அது இந்த கம்போசர்ஸ்ல உங்களுக்கு எந்த கம்போசர் மேல ஒரு ஈடுபாடு இருக்கு? நீங்க கேட்ட அந்த 3 பேர் ட்ரினிட்டிஸ்ல எனக்கு தியாகராஜர் பிடிக்கும். ஏன்னா அவருக்கு பக்தி ரசம், இன்னொன்று ரொம்ப எலாபரேட்டா இருக்காது. அவர் ரொம்ப சிம்பிளா தான் ஒரு பல்லவி, அனுபல்லவி, சரணம். சரணத்துல வேணா 2-3 மாதிரி இருக்கும், ஆனா எல்லாம் ஒரே மாதிரி தான் பாடுவோம். ஸோ சின்ன சின்னதாக நிறைய கற்றுக் கொடுக்கறதுக்கும் ஈஸியாக இருக்கிறதுனால தியாகராஜர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கர்நாடிக் மியூசிக் கான்சர்ட்ஸ்க்கு எல்லாமே இந்த கர்நாடிக் மியூசிக்கை பற்றி நாலேஜ் இருக்கிறவா, அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவா தான் வருகிறார்கள். மற்ற வாழ்க்கை எல்லாமே ஒரு டிவோஷனல் மியூசிக், பஜன்ஸ், அப்புறம் லைட் மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட். ஸோ அந்த மற்ற வாழையெல்லாம் இந்த கச்சேரியை ஈடுபாடு செய்யறதுக்கு நீங்கள் என்ன செய்யலான்னு இருக்கீங்க? அதாவது நம்ம எல்லாரையும் இன்வால்வ் பண்ணணும். கர்நாடிக் மியூசிக்லையும் இன்வால்வ் பண்ணோம்னா ஆடியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அப்பீலிங்காக பாடணும். ஆடியன்ஸோட லாங்குவேஜ் பொறுத்து நம்ம பாடினா இன்னும் அப்பீலிங்காக இருக்கும். இப்போ நம்ம தெலுங்கு கிருதி பாடும்போது நமக்கே மீனிங் புரிஞ்சாதான் நம்ம பாவம் கொண்டு வர முடியும். தமிழ் கிருதி, இப்போ நமக்கு தமிழுங்கிறதுனால நம்ம தமிழ் கிருதி எவ்வளோ பாவத்தோட பாடுறோமோ அந்த பாவம் மக்களுக்கு அப்பீலிங்காக போகும். ஸோ அந்தந்த க்ரௌடுக்கு ஏற்ற மாதிரி அந்த லாங்குவேஜில் நம்ம அப்பீலிங்காக பாடினா நல்ல எல்லாரையுமே இன்வால்வ் பண்ணலாம். அதுதான் தியரி ஃபார் இன்வால்விங் பீப்புள் அஸ் ஹவ் மச் ஐ நோ அபௌட் இட். நீங்கள் ஒரு கச்சேரியில் எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணோம்னா நிறைய தமிழ் கிருத்திஸ் பாடலான்னு சொல்கிறீங்க. பட் ஒரு முழு நேர கச்சேரியில் ஒரு தமிழ் காம்போசிஷன்ஸே பாடுறதுக்கு ஸ்கோப் இருக்கா? தமிழில் நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய பண்ணலாம். நிறைய கண்டென்ட் இருக்குது தமிழில் பண்ணுறதுக்கு. தமிழில் கம்போசர்ஸ் பாபநாசம் சிவன், முத்துத்தாண்டவர், கோபாலகிருஷ்ண பாரதி, அருணாச்சல கவிராயர், பெரியசாமி துரன் அவெல்லாம் இருக்கா. அப்புறம் நம்ம தேவாரத்தெல்லாம் கூட எடுத்தாலே, திருப்புகழ் தேவாரத்தெல்லாம் எடுத்தாலே நம்ம ஃபுல் கச்சேரிக்கு ஒரு தீமேட்டிக்காகவும் பண்ணலாம், கச்சேரி கான்செப்ட்லேயும் பண்ணலாம். நிறையவே பண்ணலாம். நம்ம இந்த காலத்தில் நிறைய அவேர்னஸ் கிரியேட் பண்ண வேண்டியிருக்கு. இந்த கொரோனாக்கு அப்புறம் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணோம், அது மாதிரியான ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு பாட்டு மூலம் நீங்கள் பண்ணியிருக்கீங்களா? அது அந்த பாட்டு மூலம் பண்ணும்போது அது எஃபெக்டிவாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக பண்ணலாம். அவேர்னஸ் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த அவேர்னஸை கொண்டு வந்துடலாம் மக்களுக்கு. ஏன்னா ஒரு கேட்சி டியூனில் போட்டால் மக்களுக்கு டக்குன்னு
கொஞ்சம் வரும். இப்போ கொரோனா போது இந்த குப்பை எடுக்கிறது எல்லாமே இப்போ டியூன்ல அவன் பாடிட்டு வரது நமக்கு நல்ல அப்பீலிங்கா இருக்கு, தெரியுது. ஸோ நல்லாவே பண்ணலாம். நான் கூட சின்ன வயசுல ஸ்கூல்லாம் படிக்கும்போது நிறைய சினிமா பாட்டை நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு இதுவா பண்ணணுங்கிற மாதிரி சோதனை மேல் சோதனை வந்து சப்ஜெக்ட் மேல் சப்ஜெக்ட் அப்படிலாம் பண்ணியிருக்கேன். ஸோ ஈஸியா பண்ணலாம். அந்த நெசசிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை பண்ணிக்கணும். அதுதான் முக்கியம். நீங்க வந்து நிறைய குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்குறேன். அவளை நான் அந்த பாட்டுல இன்ட்ரெஸ்ட் வரவழைக்க உங்களோட யூனிக் மெத்தட் ஆஃப் டீச்சிங் என்னது? கொஞ்சம் ஏதாவது இன்வால்வ் பண்ணணும், குழந்தைகளை இன்ட்ரெஸ்டிங்கா இன்வால்வ் பண்ணணும். ஏன்னா வரதெல்லாம் சின்ன பசங்களா இருக்கா, அவளுக்கு நீங்க எடுத்தோடனே வெறும் அபியாச கானம் சொல்லி கொடுத்தா அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காது அவளுக்கு. ஸோ அவளுக்கு நிறைய பஜன்ஸ் சொல்லி கொடுக்கணும். அவளோட இன்ட்ராக்ஷன் வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கணும். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வா பாடுங்க அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிக்டா சொல்லாம இன்னைக்கு என்ன பண்ணினேன், ஏது பண்ணினேன், அதெல்லாம் பண்ணணும். ஆனா நம்ம பேசிக் சொல்லிக்கிறதுல ஸ்ட்ராங்காகவும் இருக்கணும். அவள் அதுலேயும் படிக்கணும், அந்த பஜன்ஸ் எல்லாமும் சொல்லி கொடுக்கணும். அதுவும் ஆன்லைன் டீச்சிங்லாம் போது ரொம்பவே சாஃப்டா இருக்கணும் குழந்தைகள்ட்ட. ஏன்னா ரொம்ப சீக்கிரம் போர் அடிச்சிடும் அவளுக்கு. ஸோ இந்த மாதிரி டெக்னாலஜிலாம் நம்ம கொஞ்சம் குழந்தைகளோட இன்ட்ரெஸ்ட் ஆட்டிடியூடை பொறுத்து நம்ம அப்ளை பண்ணணும். நீங்க வந்து ஒரு மியூசிஷியன், நீங்க வந்து நீங்களும் பாடுறேன், மற்றவர்களுக்கும் சொல்லியும் கொடுக்குறேன். இதனால் கிடைக்கும் ஒரு திருப்தியை பற்றி எங்களிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள். எப்பவுமே இது சொல்லுவா இல்லையா, ஹாப்பினஸ் ஹேஸ் டு பி மல்டிப்ளைடுன்னு. ஸோ நீங்க எவ்வளோ பேருக்கு சொல்லி கொடுத்து அதை சும்மாதா பண்ணாலே அது ஒரு சந்தோஷம்தான். உங்களுக்கு தெரிஞ்ச கலையை நீங்க எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கும்போது அது வெளியில 4 பேருக்கு போய் சேரும். அதை கத்துன்னு பாடுவா. அதுல கிடைக்கிற சந்தோஷம் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. அது மாதிரி நம்மளும் கத்துக்க, அதுவும் மியூசிக் மாதிரி இதெல்லாம் வந்து என்னைக்குமே தனியே இருக்கும்போது கூட நம்ம கேட்டு நம்ம டைத்தை நல்லா ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ அதனால மியூசிக் சொல்லி கொடுக்கறதும் கத்துக்கிறதும் ஒரு திருப்தியை வந்து நம்ம எக்ஸ்பிரஸே பண்ண முடியாது. அது ஒரு அனுபவிச்சுதான் தெரியும். எங்களுடைய சீட்ஸ் சேனல் நேயர்களுக்காக ஒரு தமிழ் கீர்த்தனை பாடி காட்டுங்க. கண்டேன் 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 சீதையை கண்டேன் ராகவா, நான் கண்டேன் 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 சீதையை கண்டேன் ராகவா, நான் கண்டேன் 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 சீதையை கண்டேன் ராகவா. அண்டரும் காணாத லங்காபுரியில் அண்டரும் காணாத லங்காபுரியில், அண்டரும் காணாத லங்காபுரியில் அரவிந்த வேதாவை தர வந்த மாதாவை கண்டேன் கண்டேன். பனிகால பாரிரம் போல நீரம் பூசி பகலோடு இரவாக கழித்தாலே பிரயாசி தினை தங்கி ராவணன் முன்னால் வர சீச்சி நில்லடா என்று ஏசி தனித்து தன்னுயிர் தன்னை தான் வீட மகராசி தனித்து தன் உயிர் தன்னை தான் வீட மகராசி சாரும் போதே நாமம் சமயம் மீதேவாசி இனி தாமதம் செய்ய லாகாதென்று பேசி ராமா 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 என்று பேசி இனி தாமதம் செய்ய லாகாதென்று பேசி ராமா 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 என்று பேசி கண்டேன் 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 சீதையை கண்டேன் ராகவா, நான் கண்டேன் 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 சீதையை கண்டேன் ராகவா. என்ன நேயர்களே, இந்த கலந்துரையாடலில் லதா நடராஜன் அவர்கள் கர்நாடிக் மியூசிக் அதை பற்றி பல விஷயங்களை நம்மிடம் பகிர்ந்து கொண்டார். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். அடுத்து வேறொரு கெஸ்டை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பார்வதி பாலகிருஷ்ணன்.